அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிட நிலையம், நாமக்கல் மாவட்டம், பொத்தனூர். நான் உங்கள் வி. சண்முகம் ஜோதிடர். சகோதர சகோதரிகளுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று என்னுடைய வாடிக்கையாளர்கள் மட்டுமல்லாது இந்த காணொளியை காணுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளும் வளமும் நலமும் சகல ஐஸ்வர்யமும் பெற்றிட, துன்பங்கள் துயரங்கள் அகன்றிட, கஷ்டங்கள் விளங்கி உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசிட, நோய் நொடி பீடைகள் அகல, துன்பங்கள் விலக, தொழில் மேன்மை பெற, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிட, கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஆங்கில புத்தாண்டில் சீரும் சிறப்புடன் வாழ்ந்திட, ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று காலையில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள தெய்வத்தையோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ அல்லது உங்கள் குல தெய்வத்தையோ விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்கள். சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிட்டிவிடும். அதேபோல் சகோதர சகோதரிகளே, தமிழகத்திலே தொலைவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், பெரும் நகரங்களில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஆன்லைன் வாயிலாக ஜாதகம் பார்க்க விரும்பினால் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே மேச லக்கணம் தொடங்கி விருச்சக லக்கணம் வரை 8 லக்கணங்களுக்கும் சித்தர் பாடலுடன் 2 பதிவீடு போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தனுசு லக்கணம் தொடங்கி மீன லக்கணம் வரை இந்த 4 லக்கணத்துக்கும் சித்தர் பாடலும் அந்த பாடலுக்குரிய விளக்கத்தினையும் இந்த பதிவில் காணலாம். முதலில் தனுசு லக்கண பலன்கள். பாரப்பா வில்லுதனில் உதித்த பேர்க்கு பகருமே புந்தியுமே பகையுமாவார், சீரப்பா சென்னல் வினை பூமி தோப்பும், சிவசிவா செம்பொன்னும் சேதமாகும், நீரப்பா நெடுமாலும் கோணமேற, நீநிலத்தில் பேர் விளங்கும் நிதியும் உள்ளோர், ஆரப்பா போகருடைய கடாச்சத்தாலே அப்பனே புலிப்பாணி பாடினேனே. இது சித்தர் பாட்டு. அதன் பொருள், தனுசு லக்கண அதிபதி குரு புதனுக்கு பகைவராவார். தனுசு லக்கணத்துக்கு 4, 7, 10 ஆதிபத்தியம் பெற்ற புதன் பாதகாதிபதி தோஷம் பெறுகிறார். இந்த புதன் மாரகாதிபதி பாதகாதிபதி தோஷம் பெறுகிறார். எனவே புதன் 1, 5, 9 தவிர மற்ற வீடுகளில் இருந்தால் லக்கணத்துக்கு புகழ், பொன்பொருள், பூமி, காணி, விவசாய நிலம் அனைத்தும் சேதமாகும் என்கிறார் சித்தர். ஆனால் அந்த புதன் திரிகோணத்தில் நின்றால் புகழ் 8 திசையும் பரவும், பொன்பொருள் விலை பூமி கிடைக்கும், தனதானிய யோகம் கிட்டும், சகல ஐஸ்வர்யமும் சம்பத்தும் கிட்டும் என்கிறார். அது திரிகோணத்தில் இருக்கணுங்கிறார். அதே புதன் ஆட்சி உச்சம் பெற்று புதன் என்ற நட்சத்திராதிபதி சுப வீடுகளில் இருந்து திரிகோணம் ஏறி நின்றாலும் புதன் தசா புத்திகளில்
இந்த லக்கணத்தாருக்கு பொன்பொருள் பூமி தனதானியம் சகல ஐஸ்வர்யம் கிட்டிவிடும். அடுத்து மகர லக்கண பலன். அறைந்திட்டேன் இன்னும் ஒன்று அன்பாய் கேளு, அப்பனே மகரத்தில் உதித்த சேய்க்கு திறந்திட்டேன் திரவியமும் அணையும் சேதம், தேசமாலும் அரசன் பகை உண்டாகும், குறைத்திட்டேன் கொடும் சேயும் கோணமேற, கோவேறு கழுதைகளும் காவல் மெத்த, புறந்திட்டேன் போகருடைய கடாச்சத்தாலே பதியறிந்து பாடினேன் அப்படிங்கிறார். இதன் பொருள், மகர லக்கணம் சனி வீடு, இது சரலக்கணம். இந்த சரலக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் பாதகாதிபதி. செவ்வாய் பாதக தோஷம் பெறுவதால் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, மற்ற ஸ்தானங்களிலும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் ஜாதகருக்கு பொன் பொருள் நாசம், பூமி நாசம், தொழில் நாசம், அரசு தண்டனை, பகை உண்டு, இருந்த மனை பாழ்படும், பணத்தை சேமிக்கும் புத்தி இருக்காது, கண்டபடி செலவு செய்வார் என்கிறார் சித்தர். ஆனால் இந்த செவ்வாய் 1-5-9 திரிகோணம் ஏறினால் அந்த லக்கணத்தாருக்கு வாகன விருத்தி உண்டு, வளமான வாழ்வு உண்டு, மாடுகன்று வசதி உண்டு, பொன்பொருள் சேர்க்கை உண்டு, பூமி உண்டு, காணி உண்டு என்கிறார் சித்தர். ஆனால் செவ்வாய் நாளில் ஆட்சி பெற்று இந்த லக்கணத்துக்கு 5-10 கூடிய சுக்கிரனுடைய சாரம் ஏறி சுக்கிரன் நன்னிலை பெற்று இருந்தால் அந்த செவ்வாய் தசா புத்திகளில் லக்கணத்தாருக்கு மண்மனை பூமியும் வீடும் கார் பங்களாவும் வண்டி வாகனமும் சகல ஐஸ்வர்யம் கிடைத்துவிடும். அதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கும்பலக்கணம். பாடினேன் இன்னும் ஒரு புதுமை கேளு, பாங்கான கும்பத்தில் உதித்த சேய்க்கு ஆடினேன் அசுரகுரு கோணமேற, அப்பனே உப்பரிகை மேடை உண்டு, தேடினேன் திரவியமும் சென்னல் பூமி, திடமாக சேருவமடா செல்வமுள்ளோன், கூடினேன் கேந்திரமும் நட்பு மேற, கொற்றவனே துர்ப்பலனே கூறுவாயே. கும்பலக்கணம் ஸ்திரலக்கணம். திரலக்கணத்துக்கு 4-9 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் பாதகாதிபதி என்பது சித்தர் கருத்து. ஆனாலும் சனிக்கு சுக்கிரன் நண்பன் என்ற காரணத்தினாலும் கும்பலக்கணத்துக்கு 1-5-9 சுக்கிரன் இருந்தால் ஜாதகருக்கு பொன் பொருள் பூமி திரவியம் வண்டி வாகனம் சொத்து சுகம் மாடி வீடு தோட்டம் சகல ஐஸ்வர்யம் கிட்டும். அதற்கு இந்த சுக்கிரன் என்ற நட்சத்திராதிபதி நல்நிலை பெற்று திரிகோணமேறி சுவர் பார்வை பெற்றிருந்தால் அந்த தசாபுத்தி காலத்தில் சகல ஐஸ்வர்யமும் கிடைத்துவிடும். ஆனால் இந்த சுக்கிரன் கேந்திரத்திலோ நட்பு வீட்டில் இருந்தாலும் நன்மை இல்லை என்கிறார் சித்தர். அடுத்து மீன லக்கண பலன். கூரே நீ மீனத்தில் குளவி தோன்ற, கொற்றவனே மாலோடு வெள்ளியாக, ஆரே நீ அகம்பொருளும் நிலவும் சேரும், அப்பனே அங்கத்தில் மச்சமுண்டு, பாரே நீ கோணத்தில் இருந்த பேர்க்கு, பகருவாய் நற்பலனை அறிந்து நீதான், ஏரே நீ போகருடைய கடாச்சத்தாலே யமலோகம் சேர்வானடா இயம்பினேனே அப்படிங்கிறார். இதன் பொருள், இந்த மீன லக்கணத்துக்கு புதனும் சுக்கிரனும் ஆகாது, பகை மாரகாதிபதி தோஷம் பாதகாதிபதி தோஷம் பெறுகின்ற காரணத்தினால சித்தர் அது மாதிரி சொல்கிறார். மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் 3-8 கூடையவர், மீன லக்கணத்துக்கு புதன் 4-7 கூடிய பாதகாதிபதி. ஆகவே குருவுக்கு சுக்கிரனும் புதனும் பகைவர்களாகிறார்கள். அதனால்தான் இவர்கள் 3-8-4-7 இருந்தால் ஆகாது என்கிறார். புதனோ சுக்கிரனோ சூரியனோ செவ்வாயோ 1-5-9 திரிகோணத்தில் இருந்தால் ஜாதகருக்கு யோகம் உண்டு. அந்த வகையிலே அந்த தசாபுத்தி காலத்திலே
இந்த லக்கணத்தாருக்கு பொன்பொருள் நிலம் சேரும், தனதானிய யோகம் சேரும், உடலில் மச்சம் இருக்கும், சகல ஐஸ்வர்யமும் செல்வமும் சௌபாக்கியமும் சௌந்தரியமும் கிட்டிவிடும் அப்படிங்கிறாரு சித்தர் கருத்து. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில்